சிவாவுடைய முழு பேச்சை நேற்று பார்த்தேன். என்னால் தாங்கவே முடியல. திமுக கழகத்தில் உள்ள பணம் தின்று கொட்டை போட்ட மனிதர்கள் அத்தனை பேருமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். கழிப்பறையிலிருந்து படுக்கை அறை வரை எல்லா பக்கங்களிலும் ஏசியை வைத்திருக்கிற நீங்கள் அகில இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கருணாநிதி என்ன செய்தார்? கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு தப்பி தவறி காமராஜ் சொல்லி இருந்தா அது நெஞ்சுக்கு நீதியில் கொட்டை எழுத்துல இல்லை. அது திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பூஜிக்கத்தக்க பெருந்தலைவராக காமராஜர் இருந்தார். அந்த காமராஜர் மீது கை வைத்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பது இந்திரா காந்திக்கு தெரியாதா? காமராஜர் துறவி போல் இருந்தவர் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது இல்லையா? அந்த பிம்பத்தை சிதைக்கணும். சத்தியமூர்த்தி பவனில் இருக்கிறவர்களுக்கு பேர்லாம் காங்கிரஸ்காரர்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் எப்போ சேர்த்து போச்சு. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நேர்காணலில் காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தமிழவரி மணிவண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா ராகவன். பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்க. சுதந்திர போராட்ட தியாகி, பெருந்தலைவர், முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களுடைய 123வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் எல்லா கட்சியினரும் எல்லாரும் பேசுகிறாங்க. அதில் திமுகவினுடைய மேலவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவருடைய வயோதிகத்தில் நாங்கள் அவருடைய டிபியில் அவர் பயணப்படும் பொழுது நாங்கள் ஒரு குளிரூட்டியை பொருத்தி கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு இப்போ அவர் கலைஞர் குறிப்பிட்டது தான் நான் சொன்னேன். இப்போ கலைஞர் பேசினதும் வீடியோ வந்துகிட்டு இருக்குங்க. அத்தோடு நீங்கள் கூட ஐயா, அதாவது காமராஜர்களுடைய அடிவொற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், அதாவது திரு தமிழவரி மணியன் அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் ஒரு வயோதிகத்தில் அவருக்கு ஒரு குளிரூட்டியோடு தான் அவரோட வாழ முடியும் மாதிரி இருந்தார். இதை ஏன் பெரிதுபடுத்துகிறார்கள் அப்படின்ற துணியில் இப்போ பேசுகிறாங்க. அதாவது இதை எதற்காக இப்பொழுது நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி. இப்பொழுது காமராஜருடைய பிறந்த நாள். காமராஜர் பிறந்த நாளில் நீங்கள் பேசுகிற பொழுது அவரை பெருமைப்படுத்துவதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. எத்தனையோ செய்திகள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏசி இல்லாமல் காமராஜர் இருக்க மாட்டார், எங்கள் தலைவர் கலைஞர் தான் எல்லா இடங்களிலும் அவருக்கு ஏசி ஏற்பாடு செய்தார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? முதல் கேள்வி சிவாவுக்கு நான் வைப்பது அதுதான். சர்வசாதாரணமாக இருக்கின்ற ஒரு நடுத்தர வகுப்பில் உள்ள எந்த மனிதன் வீட்டிலும் படுக்கை அறையில் ஒரு ஏசி இருக்கும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசி என்பது ஒரு உயர்தர வர்க்கம் மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் 1903 பிறந்தார். 1975 அக்டோபர் 2ஆம் தேதி கண்மூடினார். இடையில் 72 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இந்த 72 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகள் அவர் ஏசியை வைத்து கொண்டிருந்தார்? நானே பேசியிருக்கிறேன். ஜீவாவை பற்றி பேசும்பொழுது ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன். அதில் ஒன்றும் புதிய செய்தி எதுவும் கிடையாது. அவர் டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு அந்த இடத்தில் கோடை வெயில் கொளுத்துகிற சூழலில் ஒரு ஏசி இல்லாமல் சாதாரண ஒரு மனிதன் கூட இருக்க முடியாது. நான், என்னுடைய நண்பன் அங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தான். ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு ஆசிரியராக இருந்ததினால் விடுமுறை மே ஜூன் மாதத்தில் தான் எனக்கு இருக்கும். அதனால் இந்த மே மாதம் முழுவதும் நான் டெல்லியில் தான் இருப்பேன். ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில், ஏன் ஜூலை வரையிலும் கூட அங்கே கொளுத்துகிற வெயிலை ஒரு மனிதனாலும் தாங்க முடியாது. இவர் வயது முதிர்ந்தவர், உடல்நிலை தளர்ந்தவர். இந்த நிலையில் அவர் டெல்லியில் பெரும்பாலான நேரம் இருக்க வேண்டிய சூழல். அதனால் அங்கே எந்த தலைவருடைய வீட்டிற்கு போனாலும் ஒரு ஏசி அறை இருக்கத்தான் செய்யும். ஏஐசிசி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு ஒரு ஏசியை பொருத்தி வைத்திருந்தார்கள்.
அதற்கு பிறகு இங்கே இவருடைய நெருங்கிய நண்பர்கள் தாமோதரன் போன்ற நண்பர்கள் எல்லாம் இந்த இடத்திலும் ஒரு ஏசி இருப்பது நல்லது என்று வற்புறுத்தினார். இவர் தன்னுடைய படுக்கை அறையில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்துவிட்டு காற்றோட்டமான சூழலில் தான் கண்மூடி உறங்கி பழக்கம். அதனால் அதை பெரிதாக அவர் வரவேற்கவும் இல்லை, பொருட்படுத்தவும் இல்லை. ஆனால் நண்பர்கள் வற்புறுத்தலுக்கு இணங்க ராஜாஜி நிலைமை அதே தான். ராஜாஜிக்கு வயது முதிர்ந்த நிலையில் இந்த கொளுத்தும் வெம்மையை தாழ முடியாது, நீங்கள் ஒரு ஏசியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபொழுது அதை அவர் விரும்பவில்லை. அவருக்கு நெருக்கமானவர்கள் வற்புறுத்தியதன் விளைவாகத்தான் அவருடைய அறைக்குள் ஒரு ஏசி வைக்கப்பட்டது. அதனால் ராஜாஜியினுடைய தூய்மையான வாழ்க்கை கலங்கப்பட்டு விட்டதா? இது ஒரு சாதாரண ஒரு படுக்கை அறையில் உறங்குகிற நேரத்தில் வயது முதிர்ந்த ஒரு மனிதருக்கு ஒரு ஏசி பெட்டியை வைத்தார்கள். அதுவும் கடைசி ஒரு 2-3 ஆண்டுகளில் தான். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அவர் ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டார், அவர் நாங்கள் தான் ஏசியை வைத்தோம் என்று சொல்கிறீர்களே. உங்களைப் போல திருமலைப்பிள்ளை வீதியில் உள்ள வீட்டில் சென்ட்ரலைஸ்டு ஏசியாக வைத்திருந்தார். உங்களுடைய முதல்வரிலிருந்து உங்களுடைய அமைச்சர்கள் வரை பெரும்பாலானவர்களை பார்த்தால் திமுக கழகத்தில் உள்ள பழந்தின்று கொட்டை போட்ட மனிதர்கள் அத்தனை பேருமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். கழிப்பறையிலிருந்து படுக்கை அறை வரை எல்லா பக்கங்களிலும் ஏசியை வைத்திருக்கிற நீங்கள், அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 4 முறை நாடாளுமன்றத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இவர்தான் இருக்க வேண்டும் என்று பிரதமர் ஜவஹர்லால் நேருவே வற்புறுத்தி அவரை அந்த நாற்காலியில் அமர வைத்தார். ஹூ இஸ் ஆஃப்டர் நேரு, நேருவுக்கு பிறகு யார் என்ற கேள்வி உலகம் முழுவதும் எழுந்த பொழுது அந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியலை. புரிகிறதா? குஷ்வந்த் சிங் போன்ற அன்றைய புகழ்பெற்ற எழுத்தாளர் எல்லாம் கூட இந்த ஹூ இஸ் ஆஃப்டர் நேரு என்ற கேள்விக்கான பதில் அவ்வளவு எளிதாக கிடைக்காது என்று தான் கருத்துக்களை தெரிவித்தார். 6 நாட்களில் லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்து பிரதமராக உட்கார வைத்தார் காமராஜ். அதற்கு பிறகு 18 மாதத்தில் லால் பகதூர் சாஸ்திரி கண்மூடினார், இந்திரா காந்தியை கொண்டு வந்து உட்கார வைத்தார். இவ்வளவு போற்றத்தக்க பெருமைக்குரிய தமிழன் இந்த மண்ணில் காமராஜரை தவிர வேறு யாராவது உண்டா? கருணாநிதி ஒரு சாதனையாளர் தான். ஆனால் அகில இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கருணாநிதி என்ன செய்தார்? கருணாநிதி பிரதமர்களை உருவாக்கினாரா? கருணாநிதி அகில இந்திய தலைவர்கள் ஒருவராக இருந்தாரா? அகில இந்திய தலைவர்களோடு இருப்பது என்பது வேறு, அகில இந்திய தலைவராகவே இருப்பது வேறு. அகில இந்திய தலைவர்களோடு நெருக்கமாக கலைஞர் கருணாநிதி இருந்திருக்கிறார், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அகில இந்திய தலைவர்களே போற்றக்கூடிய அவ்வளவு உயரமான பீடத்தில் உட்கார்ந்திருந்தவர் காமராஜர். அவர் ஒரு வீட்டு அறையில் ஒரு ஏசி வைத்திருந்தார் என்பதற்காக எத்தனை பொய்யை சொல்லுவீர்கள்? நான் அதைத்தான் சிவாவுக்கு தெளிவாகவே கேட்டிருக்கிறேன். மற்றவர்களெல்லாம் உணர்ச்சி ரீதியாக பேசுகிறார், நான் அறிவு ரீதியாகத்தான் எதையும் அணுகி பழக்கம். நான் ஆதாரங்களை வைத்திருக்கிறேனே. இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் ஏசி என்பது, நான் ஒன்றும் தமிழறி மணியனே ஏசி இருப்பது சொல்லியிருக்கிறார் என்று பேசுகிறார்கள். இது நான் சொல்வது ஆதாரத்தின் அடிப்படையில். அதாவது காமராஜருடன் 1/4 நூற்றாண்டு என்று ஒரு நூலையே எழுதியிருக்கிறார் வைரவன். 28 ஆண்டுகள் வைரவன் அவருக்கு துணையாகவும் நிழலாகவும் பணியாளராகவும் இருந்து எல்லாவற்றையும் நேர்பட பார்த்தவர். அந்த நூலில் 223வது பக்கத்தில் அவர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜுடைய படுக்கை அறையில் ஒரு ஏசி பெட்டி பொருத்தப்பட்டது. அதிலும் அவருடைய அறை கதவை மூடிவிட்டு அவர் கண்ணுறங்க மாட்டார். அது ஒரு துறவிக்குரிய லட்சணம் இல்லையா?
தன்னுடைய வாழ்வை எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு வாழ்ந்து காட்டுவது என்பது தானே அதற்கான அடையாளம். அதனால் அந்த கதவு திறந்து தாழ் போடாமல் மூடி கிடக்கும். வைரவன் உள்ளே எப்பொழுது வேணா வரலாம், போகலாம். அந்த நிலையில் தான் அவர் இருந்திருக்கிறார். சரி, அவர் வயது முதிர்ந்த நிலையில் எந்த அளவுக்கு உடல் தளர்ந்திருந்தார் என்பதை நான் அறிவேன். 1971 6 கூட்டங்களில் அவர் பேசுகிறார் தேர்தல். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கடைசியாக ஒரே நேரத்தில் நடந்த தேர்தல். அந்த 6 கூட்டங்களிலும் அவருக்கு முன்னால் நான் பேசியிருக்கேன். இந்த கூட்ட மேடையில் அவர் ஏறி வருவதற்கே அவ்வளவு சிரமப்படுவார். அப்பொழுது கடுமையான சர்க்கரை நோய் வேறு இருந்தது. அவர் காலை யாராவது ஒருவன் தப்பித்தவறி கூட்ட நெரிசலில் அழுத்தி விட்டால் கடுமையான கோபம் கொண்டு உடனே ஓங்கி அறைவார். காரணம், அங்கே காயம் ஏற்பட்டால் விரைவில் குணமாகாது. அந்த சூழலிலும் கண்மூடுகிற கடைசி நாள் வரை அவர் கிராமமாக சுற்றி கொண்டே தான் இருந்தார். மக்களை சந்தித்து கொண்டே இருந்தார். அப்படி மதுரை மாவட்ட சுற்றுப்பயணத்தில் தான் இரவு வந்து தங்குகிற பொழுது அந்த பயணியர் விடுதியில் போதிய அளவுக்கு காற்று வசதி இல்லை. போதிய அளவுக்கு காற்று வசதி ஏன் இல்லை? நான் எப்பேற்பட்ட தலைவன்? நான் இருக்கக்கூடிய இந்த பயணியர் விடுதியில் காற்று வசதியை ஒழுங்காக செய்யவில்லையே என்றவர் கேட்டாரா? ஏசியை கொண்டு வந்து உடனே வையுங்கள் என்று சொன்னாரா? அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. இங்கே காற்று வரல, இங்கே இருக்கிற கட்டிலை எடுத்து போய் அந்த வெளிப்புறத்தில் உள்ள மரத்தடியில் போடுங்க, காற்று வரும், நான் அங்கே படுக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி மரத்தடியில் அவர் கட்டிலை போட்டானுங்க. இவர் போய் படுத்தார். அவர் கால் மாட்டில் ஒரு காவல்துறை அதிகாரி நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நானே வந்து தூங்க போகிறேன், நீ எதுக்கு ஏன் இங்கே கண் விழித்து நிற்கணும், நான் காலையில் வாங்கன்னு சொல்லி அனுப்பினார். இவ்வளோதான் நடந்தது. இவர் ஏதோ கருணாநிதியிடம் போய் நான் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்கிறேன், அதனால் எல்லா இடத்துலையும் பயணியர் விடுதியில் ஏசி வைங்கன்னு போய் கேட்டாரா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏசியை சுற்றுப்பயணத்தின் போது நீங்கள் போவதற்கு வசதியாக வைத்தீர்கள் என்று நான் மாற்றி சொல்கிறேன். மறுக்க முடியுமா உங்களால்? அப்போது நீங்கள் முதலமைச்சரும் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்வார்ல, அமைச்சர்கள் சுற்றுப்பயணம் செய்வாங்கல்ல, கோட்டையில் குழுவிட்டு இருக்க அதிகாரிகள் சுற்றுப்பயணம் செய்வாங்கல்ல. அப்போது எந்த இடத்துலையும் ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது, அனைத்து வசதிகளும் கொண்ட தங்கு விடுதிகளும் கிடையாது. அந்த நேரத்தில் நமக்கு போனால், இவர் போனாலும் டிராவலர்ஸ் பங்களாவில் தான் தங்குவார் கருணாநிதி. எல்லாருக்கும் வசதியாக ஏசியை மாட்டினார்கள் எல்லா பயணியர் விடுதிகளையும். அதை போய் பெரிதாக காமராஜர் அப்படி கஷ்டப்பட்டார், அது கருணாநிதி காதில் விழுந்தது. உடனே அவர் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பயணியர் விடுதியிலும் ஏசியை வைத்தார் என்று சொல்வது எவ்வளவு மோசமான மலினமான ஒரு பிரச்சார உத்தி அது. இந்த நேரத்தில் இது சொல்கிறது ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்கே. அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கிற முடிவு என்னவென்றால், தமிழ்நாடு என்றால் கருணாநிதி, தமிழ்நாட்டின் எல்லா வளர்ச்சிக்கும் காரணம் கருணாநிதி, கல்வியா கருணாநிதி, தொழிலா கருணாநிதி, புரிகிறதா, மின்சாரமா கருணாநிதி, அணைக்கட்டுகளா கருணாநிதி. எந்த அணைக்கட்டு கட்டினார் அவர்? ஆனால் எல்லாவற்றையும் பொய்யாகவே பேசியே வளர்ந்தவர்கள் அவர்களுக்கு கூச்சமே கிடையாது. ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டாருன்ற அதுதான் இங்கே இருப்பதிலேயே மிக மோசமானது. சிவா என்னுடைய நல்ல நண்பர் தான், எனக்கு அவர் மீது ஒரு நல்ல மரியாதை உண்டு. என்றால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களில் நாகரிகம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர், நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர், நீண்ட காலமாக மாநிலங்களவையில் சிறப்பாக செயற்படக்கூடியவர், எனக்கு நல்ல நண்பர் அவர். ஆனால் இப்படி ஒரு பொய்யை நீங்கள் சொல்கிறீர்களே, அதுவும் நெருக்கடி காலத்தில் காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து கொண்டு, எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. கையை பிடித்து கொண்டு, நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்கிறீர்களே, இதை ஒரு சாதாரண சாலையோரத்து மனிதனாவது நம்புவானா? யார்? காமராஜனுடைய கையை பிடித்து கொண்டு, ஐயா நீங்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவர் வந்து சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. அல்லது காமராஜர் ஜெயபிரகாஷ் நாராயணனிடம்
இதை சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. மொரார்ஜி தேசாயோடு கலந்து பேசினால் அர்த்தம் இருக்கிறது. அப்பொழுது கூட நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் காமராஜ் சொல்ல மாட்டார். நாமெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்னு தான் சொல்லுவோம். அதனால தான் 1971 அந்த கூட்டணிக்கு காமராஜர் கொடுத்த கோஷமே என்ன? சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி. இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்பது காமராஜர் கொடுத்த கோஷம் அல்ல. எனவே பெருந்தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. நான் என்ன நிறைய வாசிக்கக்கூடிய நண்பர் சிவாவிடம் ரொம்ப மென்மையாகத்தான் நான் கேட்குறேன். நீங்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய தலைவருடைய புத்தகங்களையாவது படிச்சிருப்பீங்கல்ல. உங்கள் தலைவர் உட்கார்ந்து கொண்டு அவர் எதிரே உங்கள் தலைவர் எழுதியதையெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அதை கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய மனோநிலை உடையவர் தான் கலைஞர். அவர் எழுதினது தான். அவர் எதையும் விட்டு வைக்கலை. அவர் திருவாரூரில் பள்ளியில் படித்த காலம் தொட்டு அவர் கோவையில் போய் அவர் திரைப்படத்திற்கு வசனம் எழுத போன நிலையில் கோவையில் குடியிருப்பதற்கு வசதி இல்லாமல் கோவைக்கு புறநகராக இருக்கிற சிங்காநல்லூரில் ஒரு வாடகை வீடை எடுத்து அந்த சிங்காநல்லூரில் இருந்து பஸ்ஸில் வரத்துக்கு கூட வசதி இல்லாமல் பல பேர் உட்கார்ந்து ஒரு குதிரை வண்டியில் ஏறி அவர் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு வந்ததையெல்லாம் நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்கார். அவர் அவ்வளோ எழுதியிருக்கார். புரிகிறதா? அவர் எழுதுனதுலாம் நீங்கள் படிச்சிங்கல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகம். அந்த 2ஆம் பாகத்தை 5 பக்கம் 388 பக்கம் 393 நினைக்கிறேன். இந்த 5 பக்கத்தை பிரித்து சிவா படிக்கட்டும். காமராஜரை கருணாநிதி அடிக்கடி சந்தித்திருக்கிறார் நெருக்கடிகளை காலத்தில். கருணாநிதி காமராஜர் வீட்டுக்கு போய் சந்தித்திருக்கிறார் ஒரு பக்கம். நெருக்கடி நிலை காலத்தில் அடிக்கடி இப்படி சந்திக்கிற பொழுது அது பிரதமர் இந்திரா காந்தியின் கவனத்திற்கும் போகலாம், வேறு விளைவுகள் ஏற்படலாம் என்ற நிலையில் தனியார் இடங்களில் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதை நெஞ்சுக்கு நீதியில் அவர் எழுதுகிறார், கலைஞர் எழுதுகிறார். நான் காமராஜரை சென்னையில் உள்ள பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அந்த மருத்துவருடைய வீட்டில் 3 மணி நேரம் மாலை நேரத்தில் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த மருத்துவர் பேர் அவர் சொல்லலை. ஆனால் 3 முதல்வர்களுடன் சொல்லிட்டு சாமிநாதன் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அவர் காமராஜருக்கு முதல்வராக இருக்கும்போது உதவியாளர், பக்தவச்சலத்துக்கு முதல்வராக இருக்கும்போது உதவியாளர், அண்ணா முதல்வராக இருக்கும்போது அவர் தான் உதவியாளர். அந்த 3 முதல்வர்களோடு அவருக்கு நேர்ந்த அனுபவங்களை அவர் எழுதுகிறார். அந்த நூலில் அவர் இதை குறிப்பிடுறார். நெருக்கடி காலத்தில் காமராஜரும் கலைஞர் கருணாநிதியும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் டாக்டர் அண்ணாமலையின் வீட்டில் சந்திப்பார். அதே மாதிரி ஒரு முறை டாக்டர் சத்யநாராயணா வீட்டில் அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். இந்த பெயரை அவர் ஏன் குறிப்பிடவில்லை கலைஞன் நமக்கு புரியலை. அண்ணாமலை வீட்டில் சந்தித்தோன்னு அவர் சொல்லலை. அதனால் டாக்டர் அண்ணாமலைக்கு ஏதாவது சிரமம் வரலாமோன்னு அவர் நினச்சிருக்கலாம். இது இவ்வளவு தெளிவாக இருக்க, கையை பிடிச்சிக்கின்னு நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு தப்பி தவறி காமராஜ் சொல்லி இருந்தால் அது நெஞ்சுக்கு நீதியில் கொட்டை எழுத்துல இல்லை, அது திரும்ப திரும்ப எழுதியிருப்பாரு. அப்படி ஒன்றுமே இல்லையே. நானும் காமராஜரும் சந்தித்து பேசியதெல்லாம் அதற்கு ஒரே சாட்சி சஞ்சீவ் ரெட்டி. சஞ்சீவ் ரெட்டி ஜூன் 25 1975 நெருக்கடி நிலை பிரகடனமானது. நான் ஜூலை மாதம் காமராஜரை பார்த்தேன், ஆகஸ்டில் பார்த்தேன், செப்டம்பரில் பார்த்தேன், 3 முறை வந்திருக்கிறேன். அப்போ கலைஞரும் இருந்திருக்கிறாரு, நாங்கள் 3 பேசியிருக்கிறோம். காமராஜர் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னா, அப்போ இந்திரா காந்தியினுடைய எதேச்சதிகாரத்துக்கு எதிராக 2 மாநில அரசுகள் தான் எதிர்ப்பு கொடியை தூக்கியது. ஒன்று குஜராத்தில், அது பழைய ஸ்தாபன காங்கிரஸ் மொரார்ஜி தேசாய். குஜராத்தில்
இந்திரா காந்தி அரசுக்கு எதிராக எமர்ஜென்சி எதிர்த்து கொடி தூக்கினார். அடுத்தது கலைஞருடைய ஆட்சியில் இங்கே. அதனால் இவருக்கு ஏதாவது ஆட்சியை கலைக்கப்படலாம், இவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம்னா நான் இருக்கேன், நான் இருக்க வரலாம் உங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு காமராஜர் உத்தரவாதம் கொடுத்தது. நான் நேற்று இரவு தான் சிவாவுடைய பேச்சு முழுவதையும் பார்த்தேன். மற்றவர்கள் இப்படியெல்லாம் பேசினார் என்று சொன்னதை கேட்டு தான் நான் மற்றவர்களுக்கு நேர்காணல் கொடுத்தேன். சிவாவுடைய முழு பேச்சை நேற்று பார்த்தேன். என்னால் தாங்கவே முடியல. ஏதோ காமராஜர் திருப்பதிக்கு புறப்பட்டாராம். திருப்பதிக்கு புறப்பட்ட உடனே கலைஞர் வந்து அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். நான் திருப்பதிக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இங்கே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா கைது செய்யப்பட்டுடுவீங்க. ஏங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பூஜிக்கத்தக்க பெருந்தலைவராக காமராஜர் இருந்தார். அந்த காமராஜர் மீது கை வைத்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பது இந்திரா காந்திக்கு தெரியாதா? உள்துறையின் மூலமாக இந்திரா காந்திக்கு சென்று சேர்ந்திருக்காதா? அந்த பெண்மணியையே லால் பகதூர் சாஸ்திரியுடைய அமைச்சரவையில் வெறும் தகவல் ஒலிபரப்பு இலாக்காவின் அமைச்சராக இருந்த பெண்மணியை கொண்டு வந்து பிரதமராக உட்கார வைத்தவரே காமராஜர் இல்லையா? அட, ஒரு ஓரத்துலையாவது நன்றி கடன் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த அம்மாவுடைய இதயத்தில்? அவங்க கைது செய்திருவாங்களா காமராஜரை? உண்மையில் நடந்தது என்னென்னா, இந்திரா காந்தி காமராஜரை தன்வசப்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டார். காமராஜரை விட்டுவிடக்கூடாது என்று தொடர்ந்து முயன்றார். அதற்காக அவர் காமராஜருக்கு தூது அனுப்பினார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த நெருக்கடி நிலை பிரகடனம் தற்காலிகமானது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள், இதை நான் ரத்து செய்து விடுகிறேன் என்று தூது அனுப்பி இந்த செய்தியை காமராஜரிடம் இந்திரா காந்தி சேர்த்தார். அதனால் காமராஜர் வந்து நம்பிக்கையோடு இருந்தார். புரிகிறதா? ஆனால் அக்டோபர் 1ஆம் தேதி மாலையில் ஆச்சாரிய கிருபலானி கைது செய்யப்பட்டார் என்பது அக்டோபர் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு தான் காமராஜருக்கே செய்தி தெரிகிறது. இந்த நெருக்கடி நிலை காலத்தில் அதில் மனம் உடைந்து போனார். ஆச்சாரிய கிருபலானி எல்லாம் யார்? சுதந்திர போராட்ட காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் பொதுச் செயலாளராக இருந்த பெருமைக்குரியவர் ஆச்சாரிய கிருபலானி. 1947 நாடு விடுதலை பெற்று இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நிகழ்ந்தபோது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் ஆச்சாரிய கிருபலானி. அந்த பிரிவினை ஒப்பந்தத்தில் ஆட்சித் தலைவராக உள்ள நேருவும் கட்சித் தலைவராக உள்ள கிருபலானியும் தான் சேர்ந்து கையெழுத்து போட்டாங்க. அப்போவே அவர் 80 வயது கடந்து 80 கிட்ட நெருங்கிட்டவர். இப்படி ஒரு முதியவராக இருப்பவர் எவ்வளவு பெரிய மனிதர்! இவரையே கைது செய்து விட்டார்கள் இந்த பெண்மணி. இனி வந்து இந்த பெண்மணிக்கு எதிராக போராட்டத்தை தொடங்க வேண்டியது தான் என்று காமராஜர் தன்னுடைய நெருக்கமான நண்பரிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் வந்து நவசக்தி தான் காமராஜருடைய குரல். அதை தாமோதரன் என்பவர் அவருடைய நெருங்கிய நண்பர் நடத்தினார். நவசக்தியில் 8 கால தலைப்பு. இதுக்கெல்லாம் நான் வாழ்கால சாட்சியாக இருக்கேன். எடுத்து புரட்டி பார்க்க சொல்லுங்கள். அந்த ஆண்டில் 8 கால தலைப்பு நெருக்கடி நிலை வந்து ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாத அந்த அவலமான சூழலில் திருத்தணியில் போய் கூட்டத்தில் காமராஜர் பேசுகிறார். என்ன தெரியுமா? இளைஞர்களே, ரத்தம் சிந்த தயாராக இருங்கள். இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருங்கள். அதுதான் நவசக்தியின் முதல் பக்கத்தில் 8 கால தலைப்பு. அவருக்கு இவர் பாதுகாப்பு கொடுத்தார். நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா ஏதாவது ஆகிடும், இங்கே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நான் பாதுகாப்புன்னா இது என்ன மாதிரியான? இதையெல்லாம் எப்படிப்பட்ட நாகரிகம் தவறி என்னால் பேச முடியாது. நாகரிக குறைவான வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியாது. ஆனால் இது எவ்வளவு மலினமான மனநோயில்! அதை அவர் இவரிடம் சொன்னாராம். இவர் அப்போ 20 வயதுகளில் இருந்தவராம். இதனால் இவர் வந்து கலைஞர் வந்து பக்கத்தை உட்கார வச்சுன்னு இதையெல்லாம் சொன்னாராம். ஏன் சொன்னாருன்னா, இதையெல்லாம் நான் போய் கூட்டத்தில் சொல்லுவேன்னு சொன்னாராம் அப்படின்னு சிவாய சொன்னதை நான் கேட்டேன்.
உண்மையிலே சொல்கிறேன், அழறதா, சிரிக்கிறதா, இப்படி பொய்யையே மூலதனமாக வைத்து, பொய்யையே பேசி, பொய்மையும் போலித்தனமும் நிறைந்தவர்களாகவே இந்த மண்ணில் வலம் வந்து, இந்த மண்ணின் பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்கள் அனைத்தையும் படுகுழியில் தள்ளி, இந்த கலாச்சாரத்தை, தமிழனுடைய பண்பாட்டை, தமிழனுடைய அரசியல் வாழ்வை ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்தி விட்டவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் சொல்கிறதை எல்லாம் கேட்டு அதற்கெல்லாம் பதில் சொல்வதே கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஆனால் உங்களுக்கு ஒரு பதில் தேவைப்படுது, அதனால் அது சொல்கிறேன். ஒரு உள்நோக்கு இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம உள்நோக்கம் என்பது ஒன்றுமே இல்லை. காமராஜர் எளிமையானவர். காமராஜர் ஏழ்மையிலேயே பிறந்து, ஏழ்மையிலேயே வாழ்ந்து, ஏழ்மையிலேயே கண்மூடியவர். காமராஜர் துறவி போல் இருந்தவர் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது இல்லையா? அந்த பிம்பத்தை சிதைக்கணும். காமராஜர் சுகவாசி, ஏசி இல்லாமல் அவர் இருந்ததே கிடையாது. இவருக்காகவே அரசு அத்தனை பயணியர் விடுதியிலும் இது ஏசியை கொண்டு வந்து வைத்தது என்று சொல்வதன் நோக்கம் என்ன? ஏதோ கலைஞர் தான் வசதியாக வாழ்ந்தாருன்னு நினைக்காதப்பா. ரொம்ப சுகமாக வாழ்ந்த மனுஷன் காமராஜர் அப்படின்னு சொல்கிற அயோக்கியத்தனம் தானே இது. அந்த மாதிரி ஒரு நாள் வாழ முடியுமா உங்களால்? ஒரே ஒரு நாள் காமராஜரை மாதிரி உங்களால் வாழ முடியுமா? காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தாரியா? 2 பிரதமரை உருவாக்குனார். நாடே அவர் பின்னால் நின்றது. நீங்கள் பஞ்சாபில் போயிட்டு காமராஜர் பேசுகிறார், சண்டிகரில் நினைக்கிறேன், பிரம்மாண்டமான கூட்டம். காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். அதை பற்றி கே ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன், அவர் தினமணியில் அதை எழுதுகிறார், டெல்லி நிருபர். அவர் பேசுகிறாரு, பின் ட்ராப் சைலன்ஸ், அப்படி ஊசி விழுந்தால் ஓசை எழுகிற அளவுக்கு அவ்வளோ மௌனமாக மக்கள் கேட்கிறார்கள். அங்கே கேட்குறாங்க, அவர் தமிழில் பேசுகிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழே தெரியாது, ஆனாலும் நீங்கள் அவ்வளவு கவனமாக கேட்குறீங்களே எப்படின்னு கேட்டாங்க. அவர் மகாத்மா, அவர் எதை சொன்னாலும் அது மக்கள் நலனுக்காகத்தான் சொல்லுவார் என்ற புரிதல் எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னான்றது. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். அப்பேற்பட்ட மனிதன், அந்த மனிதனுடைய பிம்பத்தை சிதைப்பதற்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கருணாநிதிக்கு கடன்பட்டவர்கள். ஒரு இடத்துலையும் போய் தேர்தலில் நின்று வாக்குகளை கேட்டு கை காலை பிடிச்சி நீங்கள் எம்பியாக போகல. இது 4வது முறை நினைக்கிறேன், 5வது முறை. அப்போ ஏற்கனவே 24 ஆண்டுகள் இருந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 6 ஆண்டு சேர்த்தா 30 ஆண்டுகள். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வைகோக்கே 3 முறை தான் வாய்ப்பை கலைஞர் கொடுத்தார். கலைஞர் கொடுத்தார் 4 முறை, இப்போ 5வது முறை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க, பேசுங்கன்றேன். நான் அதனால தான் ஒரு நேர்காணலில் சொன்னேன், 9 அவதாரம் எடுத்துட்டாரு மகாவிஷ்ணு, 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எப்போ வரும்னு தெரியாமல் எல்லாம் காத்திருக்கான். அந்த கல்கி அவதாரம் தான் எங்கள் ஸ்டாலின்னு சொல்லு, எனக்கு என்ன போச்சு? இந்த தமிழ் சமூகத்தை காப்பதற்காகவே விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்த தேவகுமாரன் தான் கலைஞர்னு சொல்லிக்க, எனக்கு என்ன போச்சு? உன்னுடைய நன்றி கடனை நீ தீர்த்து கொள்கிற. அதுக்கு ஏவல் கூவலாக இருப்பது, முதுகு சொறிவது, சாமரம் வீசுவது, புகழ்ந்து பேசுவது, இல்லாததை இருப்பதாக சொல்வது, இவையெல்லாம் ஒரு அடிமை பண்பு தானே. அதனால் ஒரு அடிமைக்கு உரிய பண்புகளோடு இவற்றையெல்லாம் நீங்கள் எதை ஒன்றா பேசிக்கிங்க, நாங்கள் ஒரு ஓரத்தை கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் கருணாநிதியுடைய பிம்பத்தை ஏற்றுவதாக ஒரு பக்கம், அதே நேரத்தில் காமராஜருடைய பிம்பத்தை சிதைத்து விட வேண்டும் என்ற வெறியோடு மறுபக்கம் புறப்படுகிற நிலையில் அதையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடாது. இங்கே இருக்கிறவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இல்லையே. சத்தியமூர்த்தி பவனில் இருக்கிறவர்களுக்கு பேரெல்லாம் காங்கிரஸ்காரர்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் எப்போது சேர்த்து போச்சு. அதனால் காமராஜரான காங்கிரஸின் முகம், காங்கிரஸ்காரர்கள் பொங்கி எழவில்லையே. அங்கே இங்குமாக சில உண்மையிலேயே உள்ள காமராஜ் மேலே ஏராளமான பற்று உள்ளவர்கள் சில கிளர்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள், சிலர் ஆத்திரத்தோடு பேசுகிறார்கள், வேறு.
ஆனால் பொதுவாக இப்போ செல்வ பெருந்தகை போனார், முதல்வரை பார்த்தாரு, பெருசுபடுத்த வேணாம். பார்த்துட்டு வெளியே வந்தார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது முடிஞ்சு போயிடுச்சுட்டார். அது முடிஞ்சு போயிடுச்சு. என்னை பொறுத்தவரை அது முடிஞ்சு போனதாக இருக்கட்டும் தான் நான் சொல்கிறேன். இதையெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பேசுவதனால் ஒரு பயனும் இல்லை. இதனால் காமராஜருடைய பிம்பம் ஒன்றும் இம்மி அளவும் சிதையப் போவது இல்லை. புரிகிறதா? ஆனால் என்னென்னா, ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் மேடை, விழா மேடை, அந்த பிறந்தநாள் விழாவில் நீங்கள் பேசுகிற போது அவன் அயோக்கியனாகவே இருந்தாலும் அந்த அயோக்கியனிடம் ஏதாவது 4 நல்ல குணம் இருந்திருக்கான்னு தேடி பார்த்து அதை பெருமையாக பேசிவிட்டு வருவது தான் இந்த மண்ணுக்கான மரபு. நீ ஒரு மகா முனிவனை பற்றி பேசுகிற பொழுது அவர் ஏசியில் இருந்தார், அவர் கையை பிடிச்சிக்கின்னு அழுதார். இதெல்லாம் பேசி சிவா இவ்வளவு காலம் காப்பாற்றி கொண்ட தன்னுடைய தரத்தை அந்த பொது மேடையில் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக இழந்து விட்டார். நண்பன் என்ற முறையில் அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். அவ்வளவுதான். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றிங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. மகிழ்ச்சி. விஜயராகவன். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.